இப்ப இன்னொரு ப்ராப்ளம் பண்ணிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ல இந்த மாதிரி வரும். போல் ஆஃப் ஆர்டர் 3 வருது. அப்போ போல் ஆஃப் ஆர்டர் 3 என்ன பண்ணுறீங்க? Z is equal to AI அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். Z is equal to இந்த பாயிண்ட். அடுத்த ப்ராப்ளம் அதை ஃபுல்லா நீங்களே போடலாம். Z is AI. இங்க போல் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னா ஃபங்க்ஷன். இது என்ன ஆர்டர் 3 அப்படின்னா Z minus A. என்ன ஆர்டர் 3 பவர் 3. ஆர்டர் 3 னா எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா சப்ட்ராக்ட் 1 2 டைம்ஸ் d ஸ்கொயர் பை dz ஸ்கொயர். ஆர்டர் 3 னா சப்ட்ராக்ட் 1 2 டைம் டிஃபரன்ஷியேட். எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க? 2 டைம் டிவைட் பை ஃபேக்டோரியல். லிமிட் z tends to இந்த பாயிண்ட் ai. இதா ரெசிடி. அந்த ப்ராப்ளத்துல இந்த ஃபங்க்ஷன் f of z எவ்வளவுன்னா 1 by z square plus a square whole cube. அந்த z square plus a square நீங்க என்ன பண்ணலாம்? z square minus இது என்ன எழுதிக்கலாம்? I square a. What is I square? Minus 1 plus 1 plus a. இது a square minus b square formula. z plus ia into z. அப்ப இந்த z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் கியூப்னா நம்ம என்ன வரலாம்? இதுக்கு ஹோல் கியூப்னா இதோட கியூப் z பிளஸ் ia ஹோல் கியூப் z மைனஸ் ia இதோட கியூப்னா இதுக்கு கியூப். இப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா லிமிட் z tends to a 1 by factorial to 2 டெரிவேட்டிவ். இப்போ z மைனஸ் ai whole cube. இங்க பாருங்க இதுக்கு என்ன போட போறேன்? இந்த வேல்யூ 1 by z plus ia whole cube. இப்போ லிமிட் z tends to ai 1 by 2 செகண்ட் டெரிவேட்டிவ். இது அப்படியே மேலெல்லாம் ஒண்ணும் இல்லை பாருங்க. இதை மேல கொண்டு போயிடு z plus ia பவர் வாட். இப்போ இந்த ரெண்டு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க பாருங்க லிமிட் z tends to ai 1 by 2. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஒரு டைத்தை விடு, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணது x பவர் n ஃபார்முலா minus 3z plus ia பவர் minus 4. இதோட டெரிவேட்டிவ் என்ன? n x பவர் n minus 1 minus 4. இது 1. இத திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா லிமிட் z tends to ai 1 by 2. இது என்ன வரும்? minus 3 வருது. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 4 z plus ia பவர் minus 5. இப்போ இது 12 by 2 தான் வரும் 6. இது கீழ வரும் z plus ia பவர் 5. என்ன வேல்யூ போடணும்? z tends to ia. ai. இப்போ 6 z க்கு என்ன போட போறோம்? ai, that is ia plus ia எவ்வளவு? 2ia பவர் part 5. இது 6 2 பவர் 5 னா 32. I பவர் 5. இந்த I பவர் 5 னா I ஸ்கொயர் I ன்னு எழுதிடலாம். இது -1 I. அப்ப என்ன வரும்? பிளஸ் 1i. அப்போ 2 பவர் 5 32. I பவர் 5 னா I. இது ரெண்டையும் அடிச்சிட்டீங்கன்னா 3/16. இதுக்கு அப்புறம் போடும். இந்த ஸ்டெப் தான் you should know. I have done it in the paper. You do. This is a good problem. இப்போ எத்தனை மாடல் we have seen so far? 2 model. What is first model? Limit will be 0 to 2pi. Function will contain what? Sin theta or cos theta, both. இதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் போடுவோம்? z is e power i theta னு போட்டு ஓவர் தி யூனிட் சர்க்கிள் வரும். ஒரு போல் will be inside, ஒரு போல் will be outside. that we have seen. இந்த செகண்ட் மாடல் என்னன்னா -infinity to +infinity f of x by g of x dx. இதுவும் பாலினாமியல், இதுவும் பாலினாமியல். What is limit?
மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இல்லைன்னு கேட்டா 0 டு இன்ஃபினிட்டி. இப்ப தேர்ட் மாடல் இது டைப் 1, இது டைப் 2. டைப் 3 னா இந்த டைப் 3 கிட்டத்தட்ட டைப் 2 தான். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x g of x ரெண்டு பாலினாமியல். இதுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இல்ல 0 டு இன்ஃபினிட்டி இருக்கலாம். this is multiplied by ஒரு sin term sin mx. m ங்கிறது கான்ஸ்டன்ட் sin mx. this into sin mx or this into what cos mx. இந்த செகண்ட் டைப்போட இந்த ஃபங்க்ஷனோட ஒரு சைனோ காசோ மல்டிப்ளை பண்ணா தேர்ட். ஆனா லிமிட் என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வில் டு evaluate minus infinity to plus infinity minus infinity to plus infinity x sin mx dx by x square plus x. இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்குல்ல, இல்ல 0 டு இன்ஃபினிட்டி கூட கொடுக்கலாம். x sin mx dx by x square plus a square where a greater than 0 m greater than 0 using contour integration. இப்ப now you see இப்ப இது எப்படி சார் டைப் 3 இங்க பாருங்க லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. xங்கிறது பாலினாமியல், x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்ங்கிறது பாலினாமியல். இது பாலினாமியல், இது பாலினாமியல். வேற என்ன இருக்கு sin mx. இந்த sin cos பாலினாமியல் வந்ததுன்னா டைப் 3 தெரியும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இதான் லைஃப். சேஞ்ச் x to z போடுவோம் இல்லையா, z இது z ஸ்கொயர் பிளஸ் இங்க sin mz ன்னு எழுதிட்டு கூடாது. sin mz அப்படி sin mz இந்த e பவர் i தீட்டா என்னதான் இந்த sin வந்து cos தீட்டா plus i sin. e பவர் i தீட்டா is cos தீட்டா. இப்ப sin mz அப்படின்னு வரணும்னா இந்த இடத்துல mz போடும். இப்ப இந்த sin mz cos mz வரணும்னா e பவர் i mz அப்படி வரும். இப்ப அதனால என்ன பண்ணணும்னா change x to z போட்டாச்சு. இங்க x to z போட்டா என்ன வரும் sin mz வரும். அந்த sin mzங்கிறத நீங்க என்ன எழுதுங்க e பவர் i mz. sin mzங்கிறது e பவர் i தீட்டா அப்படி mz dz. இதுதான் ஃபங்க்ஷன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதே cos mx வெச்சுங்க cos mz அப்ப e பவர் i mz ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா இதான் சார் எஃபெக்ட் z e பவர் i mz by z ஸ்கொயர் பிளஸ் இதான் எஃபெக்ட். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட். சேஞ்ச் x to z x to z இது sin mz ன்னு எழுதணும். அதே நம்ம என்ன பண்றோம் sin θ தீட்டால e பவர் i θ அதனால e பவர் i mz சரியா. இப்போ மேக் தி டினாமினேட்டர் 0 z ஸ்கொயர் plus a ஸ்கொயர் 0 z ஸ்கொயர் minus a ஸ்கொயர் z plus or minus root minus a ஸ்கொயர். அப்ப z இது root of minus னா i a ஸ்கொயர் b அப்ப z is plus. இப்ப இந்த ஃபேக்டருக்கு என்ன பவர் 1. அப்ப அதனால இந்த ஃபேக்டரோட பவர் எவ்வளவு, இந்த ஃபேக்டருக்கு என்ன பவர் 1. இது ஹோல் பவர் 1. அப்ப அதனால சிம்பிள் போல். இது சிம்பிள் போல்ஸ். எத்தனை போல்ஸ் வருது, 2 போல்ஸ். ஒரு போல் கீழே வரும் z is minus இன்னொன்னு z is plus. இப்ப லைக் லாஸ்ட் ப்ராப்ளம் இங்க திருப்பி நம்ம என்ன பண்ணணும், இங்க ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். we have to form a contour from minus r to plus r and semicircle come. இது எல்லா ப்ராப்ளத்தையும் எக்ஸாம்ல நீங்க எழுதணும். we have to form a contour c from minus r to plus r the real line
semicircle gamma such that the pole is inside C. C ங்கிறது minus r to plus r semicircle gamma. என்ன direction? Anti-clockwise. இப்போ நீ என்ன பண்ணணும்? Residue கட்டு. R is equal to residue of f of z at z is equal to IA. என்ன pole? Simple pole. இந்த simple pole என்ன ப்ரொசீஜர் ஃபார்முலா? pi of z divided by psi dash of z. இப்போ இந்த pi of z தான் இதான் நியூமரேட்டர். அது அப்படியே விடு. Leave the numerator. Denominator differentiate 2z. 2z. எங்க pole? z is I. அப்போ z cancel. இப்போ இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா e பவர் im இது im by 2 இது I square. What is I square? minus 1. It does not residue. இப்போ now what do you do? This is I square is minus 7 by 2. இப்போ from Cauchy's residue theorem, this integral over the closed curve is a function. This integral over C is equal to Cauchy's residue theorem. எத்தனை போல் இருக்கு? ஒரே ஒரு போல். Residue here it is 2 pi I into residue. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இன்டெகிரலை இப்போ அப்படி எழுதுறேன். r minus r to r z e power im z z e power im z dz z square plus r minus r to plus r plus இப்போ minus r semicircle gamma இந்த இன்டெகிரல் 0 ஆகுது. அதனால இது ஒண்ணு பெருசா கவலைப்படாது. e power im z dz by z square plus 2 pi I. What is r? e power minus ma by 2. இப்போ பாருங்க இந்த 2 என்ன ஆகும்? கேன்சல். இப்போ now r minus r to r இத திருப்பி நான் எழுதிட்டு இருக்கேன். புரியல உங்களுக்கு? இந்த minus r to r இந்த லைன்ல போறேன்னா இது ரியல் ஆக்சிஸ் x ஆக்சிஸ். x ஆக்சிஸ்ல y is இங்க zங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆனா இந்த லைன்ல y 0. அப்ப z is x. அப்ப dz will become what? dx. இப்போ இங்க எழுதுங்க. This is z will become x. e power I m z will become x. dz will become dx. இது z x. என்ன லிமிட்? minus r to plus. என்ன ரியல் plus இந்த இன்டெகிரல் அப்படியே எழுதி z e power m z dz z square plus a square. இப்போ இத அடிச்சா எவ்வளவு வருது? pi I e power minus pi I e power minus. Right. இப்போ now you make r tends to infinity. இப்போ r infinity போட்ட உடனே what will happen? When r is infinity, this will become minus infinity to plus infinity x in the e power imx dx x square plus a. இப்போ r tends to infinity னா the semicircle இருக்கு பாத்தீங்களா? இது 0. This will become 0 when r tends to infinity. Otherwise இது 0. இங்க எவ்வளவு வருது? I pi e power. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது e power I theta ஃபார்முலா. What is e power I theta? cos theta plus sin. e power I theta னா cos theta. எது theta வேல்யூ? mx. cos mx. I sin mx by x square plus a square dx. I pi e power minus.
இந்த e பவர் i தீட்டாங்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் cos தீட்டா plus i sin. இப்போ இந்த ரெண்டு இன்டகிரலா பிரிச்சோம்னாக்க இப்போ பாருங்க இதுல ரியல் பார்ட் எதுன்னு பாருங்க. ஈக்குவேட் ரியல் பார்ட். இதுல ரியல் பார்ட் எது சார்னா x cos mx இதான் ரியல் பார்ட். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் x cos mx by கீழே என்ன இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் இதான் x cos mx x ஸ்கொயர் பிளஸ் dx. சார் இந்த சைடுல இது ரியல் பார்ட், இந்த சைடுல ரியல் பார்ட் இருக்கா இல்ல அப்படின்னா அப்ப இந்த இன்டகிரல் will become what? அடுத்து come to imaginary. imaginary பார்த்தா i யோட கோஎஃபிஷியன்ட், i யோட கோஎஃபிஷியன்ட். இங்க i இருக்கு, i க்கு என்ன கோஎஃபிஷியன்ட்? வெளியில x இருக்கு இல்லையா, அது பெருகும் x sin mx. imaginary பார்த்தா i கோஎஃபிஷியன்ட் minus infinity to plus infinity. i க்கு என்ன கோஎஃபிஷியன்ட்? x sin dx by கீழே x square plus a. I க்கு எது கோஎஃபிஷியன்ட்? x sin mx by x square plus a square dx. இங்க I க்கு என்ன சார் கோஎஃபிஷியன்ட் அப்படினா pi e பவர் மைனஸ். இப்போ இங்க பாருங்க ரியல் பார்ட் கம்பேர் பண்ணனா இங்க ரியல் பார்ட் கிடையாது, இமேஜினரி பார்ட் கம்பேர் பண்ணா இப்போ இந்த இன்டெகிரல் இது x sin mx dx by x square plus a square is what? This one. இப்போ இங்க ஒரு கவனிச்சீங்க, இந்த இன்டெகிரல் 0 ஆகுதுங்கிறது இல்ல, இது வந்து சிம்பிள். எப்படி சார்ந்து கேட்டா இதுக்கு இந்த ப்ரூஃபே வேண்டியது இல்லை. x க்கு பதிலா -x போட்டா என்ன வரும்? -x whole square x square. இங்க நோ சேஞ்ச். cos -mx cos mx இங்க நோ சேஞ்ச். x க்கு -x போட்டா இங்க மைனஸ். அப்போ இதுல நோ சேஞ்ச், இதுல நோ சேஞ்ச், இதுல x -x போட்டா இதே வருது, ஒரு சைன் சேஞ்ச். அப்ப அது என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு என்ன தெரியும்? ஆட் ஃபங்க்ஷனை from -a to +a, -1 to +1, -infinity to +infinity, ஆட் ஃபங்க்ஷன் என்ன வரும்? 0. அது கரெக்ட். அதால இது ரிசல்ட் கரெக்ட். இப்போ இங்க வாங்க, -x whole square போட்டா x square, sin -mx போட்டா -sin mx வரும். இதுக்கு -x போட்டா இது -x ஒரு மைனஸ், sin -mx இன்னொரு மைனஸ் வரும். அப்ப மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ். இதுல நோ சேஞ்ச். அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம்? 0 to infinity x sin mx dx by what? x square plus a. இது என்ன? pi பவர் மைனஸ். அப்ப அந்த 2 நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சைடு. சோ 0 to infinity னு கொடுத்திருக்காத ப்ராப்ளத்துல என்ன இப்படிதான் போடும். கடைசியில இங்க வந்து பார்த்தா ஈவனா twice நம்ம. Now we are doing another problem. இன்னொரு ப்ராப்ளம், இதே மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். அது காசுல கொடுத்துருக்கேன், அதை நீங்க போடுங்க. நான் இன்னொரு ப்ராப்ளம் கொஞ்சம் டஃப் ப்ராப்ளம் போடுறேன். இப்போ -infinity to +infinity cos mx dx by x square plus a square x square plus. இப்போ லாஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் சைன்ல போட்டோமா, இது cos. evaluate using contour integration. using contour. இப்போ இத பார்த்த உடனே நீங்க என்ன தெரியும்? -infinity to +infinity இது பாலினாமியல். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? cos. ஒரு cos வந்திருக்கு, பாலினாமியல். அப்படினா டைப் 3. ஒரே பாலினாமியல் மட்டும் தான் சார் வந்திருக்கு, இது மட்டும் வந்திருக்குன்னு வெச்சீங்க, அது என்ன? டைப் 2. இப்போ இது டைப் 3. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் எழுதணும். you consider this function. எப்படி? consider solution. consider இந்த x எல்லாம் z ஆ மாற்றணும். z square plus a square, z square plus b square. இது dx க்கு பதிலா இந்த cos mz ன்னு வரும் இல்லையா, x ஐ z ஆ மாத்தினா cos mz. இது cos theta மாதிரி. அப்ப நம்ம e பவர் i theta ன்னு எழுதுவோம். e பவர் i theta. அவ்வளவுதான்.
இந்த cos mx mz ஆனா cos எழுத மாட்டோம் e பவர்ல எழுதணும் cos theta னா e பவர் I theta theta எவ்வளவு mx பவர் இப்போ இதுதான் f of z e பவர் I mz by z square plus a square z square plus right இதான் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் 0 அப்ப என்ன வரும் z square plus a square இப்ப இங்க பாருங்க இதுக்கு என்ன பவர் 1 இதுக்கு என்ன பவர் 1 அதனால இந்த போல்ஸ் எல்லாம் சிம்பிள் போல் ஆகும் z square plus a square 0 z square plus b square அப்ப z square என்ன வரும் மைனஸ் a அப்ப z என்ன ஆகும்னா இதுக்கு ரூட் எடுத்தா பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் கை a இதுக்கு z is equal பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் எடுத்தோம்னா i b ஸ்கொயர் தான் இப்போ எல்லா போல்ஸுமே சிம்பிள் போல் எத்தனை போல் இருக்கு 4 போல் இப்போ இந்த ப்ராப்ளத்துல கொடுப்போம் a greater than b greater than c அப்படி ஒண்ணுமே கொடுக்கல சார் அப்படின்னா கூட நீ a greater than b எடுத்துக்கலாம் b greater than a எடுத்துக்கலாம் எதை எடுத்தனாலும் ஆன்சர் வரும் இதுவாக ஆனா இந்த ப்ராப்ளத்தை கொடுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ a பெருசு b சின்னது அப்போ zib-ங்கிறது b சின்னது அதனால முன்னாடி zia பெருசு அடுத்தது அப்ப இங்க கீழே z is minus ib அப்ப z is minus இப்போ now இந்த கீழே இருக்கிற போல்ஸ் எல்லாம் ஒன்றும் மேல இருக்கிறதா இது r1 இங்க ரெசிடியூ வெச்சுக்கோ r2 வெச்சுக்கோ இப்போ you have to form a contour from minus r to plus r இது என்ன real axis minus r to plus r semicircle gamma such that all the poles எத்தனை போல் இருக்கு ரெண்டு போல் they will be inside c ங்கிறது minus r to plus r semicircle gamma such that the poles must come inside இப்போ நான் r1 r2 கண்டுபிடிக்கணும் ரெசிடியூ r1 ங்கிறது என்ன residue of f of z residue of f of z at z is ia என்ன போல் சிம்பிள் போலுக்கு என்ன ஃபார்முலா லீவ் நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் டினாமினேட்டர் எங்க z is அப்ப லீவ் நியூமரேட்டர்னா இது இந்த நியூமரேட்டர் e பவர் imz அத விடு லீவ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட்னா ப்ராடக்ட் ரூல் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதோட டெரிவேட்டிவ் 2z செகண்ட் ஃபங்க்ஷன் z ஸ்கொயர் இதோட டெரிவேட்டிவ் லீவ் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் என்ன வேல்யூ போடணும் z is இப்ப இங்க பாரு z க்கு ia போடணும்னா e பவர் im z க்கு ia போடணும்னா z ஸ்கொயர் எவ்வளவு வரும் i ஸ்கொயர் a ஸ்கொயர் i ஸ்கொயர் z ஸ்கொயர்னா i ஸ்கொயர் what is i ஸ்கொயர் minus a அப்ப z ஸ்கொயர் minus i ஸ்கொயர் a ஸ்கொயர்னா minus a ஸ்கொயர் plus a ஸ்கொயர் என்ன ஆயிடும் 0 இது 2ia into 0 0 வேஸ்ட் z ஸ்கொயர் எவ்வளவு வரும் minus a plus b ஸ்கொயர் இது எவ்வளவு 2i இப்போ இந்த i ஸ்கொயரோட minus 1 அப்ப e பவர் minus i ஸ்கொயர் minus 1 கீழே என்ன வருது 2ia இந்த மைனஸ் சைன் இருக்கு பாத்தீங்களா ஒரு மைனஸ் ஆனா வெளியில எடுத்தாங்க minus a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் 2i இதான் சார் r1 so r1 is இப்போ r1 என்னன்னா r1 minus e power minus mj இங்க பாருங்க minus e power minus mj 2ia a square right இப்போ இதே போல pick r2 கொள்ளும்
R2 ங்கிறது residue of fz at IB. IB என்ன போல் சிம்பிள். அப்ப leave numerator, leave differentiate denominator. இதான் numerator. இதுதான் differentiate. z க்கு என்ன பண்ணணும்? IB. அப்ப z square வரும் I square B. அப்ப what will happen? Minus. இப்போ substitute பண்ணோம்னா z க்கு IB IB இங்க IB இங்க z ஸ்கொயர் எவ்வளவு பண்ணோம் மைனஸ் b 2IB இது மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் IB z ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போட்டா என்ன ஆகும் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் 0 ஆகும் அது பேஸ் இப்போ this is what is I square minus 1 அப்ப e power minus mb minus mb I square minus 1 minus mb by 2IB a square minus இதா சார் R2 என்னன்னா e power minus mb by 2IB இப்ப now இப்ப பாருங்க இதான் ஃபங்க்ஷன் இதான் இன்டெகிரல் over the curve C this is equal to Cauchy's residue theorem என்ன சொல்றது 2 pi I R1 plus R இப்போ 2 pi I R1 plus R இப்போ now you see இந்த இன்டெகிரல்ல over C ங்கறத நான் என்ன எழுத போறேன் on minus R to R e power imz dz by z square plus a square z square plus b square plus gamma என்ன இதே ஃபங்க்ஷன் அது அப்படியே விட்டுறோம் இதே ஃபங்க்ஷன் தான் gamma 2 pi I இப்போ பாருங்க R1 க்கு என்ன வேல்யூ minus e power minus ma by 2ia a square minus இது எவ்வளவு e power minus mb by 2IB a square minus b. இப்போ திருப்பி அதே இது minus r2 plus r ங்கிறது real axis அதாவது x axis அப்போ y will become what 0 இந்த minus r2 plus r ல y 0 அப்போ z ங்கிறது x plus i ஆனா இந்த லைன்ல தான் y 0 அப்ப z will become x dz will become what dx இது this integral அப்ப நான் என்ன பண்றேன்னா e power I m z is x dz is dx z x dz is கீழ x square plus x square plus இப்போ இந்த இன்டெகிரல் அப்படி சும்மா வச்சுங்க x க்கு என்ன சார் லிமிட்னா இங்கே இருந்து இது வரைக்கும் போகும் x ஆக்சிஸ் அப்ப minus r2 plus r ஏன் இது ஃபுல்லா ரியல் ஆயிடும் எல்லாமே ரியல் x வேரியபிள் ரியல் அதனால மாத்திச்சு இப்போ இந்த சைடு என்ன வருதுன்னு கேட்டா this will become இங்க பாருங்க 2 pi I இதுல இந்த டினாமினேட்டர் எது காமனா எடுக்கலாம்னா 2i a square minus b square அத வெளியில எடுக்கணும் 2i a square minus இப்ப இந்த 2i a square minus b square வெளியில எடுத்தாச்சுனா இத வெளியில எடுத்தாச்சுனா இதான பாசிட்டிவ் டேர்ம் நான் அத முன்னாடி எழுதுறேன் e power minus mb by b e power minus mb by b இத வெளியில எடுத்தாச்சு இத வெளியில எடுத்தாச்சு இது மைனஸ் by what இப்ப the 2 cancels I cancels இப்ப now make r tends to infinity இப்ப r infinity ஆச்சுன்னா இங்க பாருங்க r infinity ஆச்சுன்னா it will become minus infinity to plus infinity e power imx dx x square plus a square x square plus minus infinity to plus infinity e power imx x square plus x இப்போ இந்த இன்டெகிரல் என்ன ஆகும் ஓவர் செமி சர்க்கிள் it will become what 0 அது வேஸ்ட் விட்டுரு
இப்போ இதை நீங்க எக்ஸாம்பிள் உடனே இந்த இடத்துல 0 போட்டா போதும், அது ஒன்றும் பண்ண வேணாம். பை பை இங்க பாருங்க, பை பை ஏ ஸ்கொயர், இது e பவர் மைனஸ் md பை b. இப்போ நான் என்ன பண்ணோம்னா இது 0, இதை விட்டுடலாம். இந்த e பவர் I theta என்ன ஃபார்முலா? cos theta plus I sin minus infinity to plus infinity cos mx. என்ன இது e பவர் I theta? cos mx I sin cos theta plus x square plus a square x square plus b square dx. இது pi by e power minus mb by b. இப்போ என்ன பண்ணுங்க சார், டேக் ரியல் பார்ட். இந்த இன்டகிரல்ல ரியல் பார்ட் எடுத்து ரெண்டு சைடு ரியல் பார்ட் எடுத்தோம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ். இதுல எது ரியல் பார்ட்? cos mx by cos mx dx, cos mx dx by this. இதுல பாருங்க ஐயே கிடையாது, அப்படின்னா இதான் ரியல் பார்ட். பை பை ஏ ஸ்கொயர் மைனஸ் சோ இதுல ரியல் பார்ட், இதுல ரியல். இப்ப இமேஜினரி பார்ட் எடுத்தோம்னா எது இமேஜினரி பார்ட்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி ஐயோட கோஎஃபிஷியன்ட் sin mx. I என்ன கோஎஃபிஷியன்ட்? sin mx dx by this. இந்த இடத்துல ரியல் இமேஜினரி பார்ட்னா sin mx by this இன்டகிரல் போட்டாச்சு. இங்க ஏதாவது இமேஜினரி பார்ட் இருக்கா? இல்ல, அப்ப 0. இப்ப பாருங்க, இது 0 ஆகுது, பெரிய வியப்பே கிடையாது, ஒன்றும் நத்திங் சர்ப்ரைஸ். x க்கு மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இங்க x க்கு மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா sin மைனஸ் தீட்டா மைனஸ் sin தீட்டா, sin மைனஸ் mx னா மைனஸ் i. அப்ப இது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் from minus infinity to plus infinity னா what will happen? 0. அதான் இங்க வருது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா x மைனஸ் x நோ சேஞ்ச், cos minus mx cos mx. அப்ப இது என்ன ஃபங்க்ஷன்? இப்ப இதே 0 to infinity கேட்டதுனா இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப நீ என்ன பண்ணலாம்? 0 to infinity twice எழுதலாம், அந்த 2 அங்க கொண்டு போய் அப்ப அது. சோ this is over. இப்போ இது ஒரு ப்ராப்ளம் சார். cos mx dx by x square plus a square. இந்த ப்ராப்ளம் கேட்டு, இது வெரி சிம்பிள், ஒரே ஒரு டேர்ம் அழகா லைக் லாஸ்ட் ப்ராப்ளம் இட் வில் கம். முன்னாடி ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை நீங்க ரூம்ல போடுங்க. இப்ப இந்த டைப்ல நான் 2 ப்ராப்ளம் கேட்டிருக்கேன், இதையும் நான் பேப்பர்ல போட்டிருக்கேன். 3 ப்ராப்ளத்தை நீங்க திருப்பி போடுங்க. ஸோ இந்த கான்டூர் இன்டகிரேஷன் ஓவர். கான்டூர் இன்டகிரேஷன்ல 8 மார்க் மினிமம், சில சமயம் 16 மார்க் கேட்கிறோம். இதை தரவா நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா இப்ப நம்ம என்ன முடிச்சாச்சு? ரெசிடியூ தியரம் ஓவர், கான்டூர் இன்டகிரேஷன் ஓவர். ஸோ மேக் இட் 12.